குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7ஆம் இடத்துல குருவும் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. நிறைய வழிகாட்டுதல், நிறைய விஷயங்களில் நீங்கள் தப்பான முடிவு எடுக்கும்போது இப்போ எல்லாமே கரெக்டாக அழகாக அப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய 4-11 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களோட 6ஆம் வீட்டில் இருக்கார். எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அங்கே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ், வேலையை விட்டு போகிறது வர்றது, அதுக்கப்புறம் அடிக்கடி வேலை சேஞ்ச் ஆகுறது, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவியாக ஒர்க் கொடுத்து நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தருணம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அது எல்லாமே ஃபேவராக இருக்க போகுது. மகரத்துக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் பாதகாதிபதி 6ல் மறைந்தாலுமே வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அங்கே தான் இருக்கு. அப்போ என்னாகும் அப்படின்னா நீண்ட நாள் ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க, திருப்பி வேலை நடக்கும். ஆனால் அந்த பாதகத்தை செய்யும். அப்போது அந்த ஃப்ளோ ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனாலும் குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை நீங்கள் அப்படியே மேற்கொள்வீங்க. ஓகே, நமக்கு இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா இது இன்னும் அவ்வளோ பெருசாக பாதிக்காது. ஒரு வேளை இப்போ உங்களுடைய லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், கேது இருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஒரு சூரிய திசை நடக்குது, கேது மகா திசை நடக்குது, இல்லை புதன் திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெவியாக தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புதன் சார்ந்த பிரச்சனைங்கன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாய், அவர் எங்கே இருக்கார்? 8ல் இருக்கார். அப்போ அந்த தீரா கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒரு 20 லட்சம், ஒரு 50 லட்சம், ஒரு 1C வாங்கியிருக்கீங்க, ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜர்ஸ் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பார். சடனாக அவரே இப்போ கொஞ்சம் பிரச்சனை உங்களை கொண்டுட்டு வந்திருப்பார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் போடும்போது இல்லை யாருக்காவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் கம்யூனிகேஷன், ஏன்னா புதன் அப்படிங்கிறது இப்போ கம்யூனிகேஷன் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் அந்த யாருக்காவது இப்போ ஓடிபி இது பண்ணுறது அதெல்லாமே ஒரு ட்ராப்பில் மாட்டக்கூடிய ஒரு டைம் இந்த மாதம்.
நிறைய நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் நிறைய இது பண்ணுவீங்க. நிறைய சுப விரயங்கள் 100% நடக்கும். ஸோ ஆன்மீக ட்ரிப் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல 8ல யார் இருக்கான்னு பாருங்க. அதோட இம்பாக்ட் என்னன்னு பாருங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி சில பல விஷயங்கள் நீங்க மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்கனாலே, இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பொன்னான காலகட்டம் தான். ஸோ மாணவர்களுக்கு வந்து நெறைய பேர் படிச்சிருப்பீங்க. சூப்பரா படிக்க போறீங்க. இந்த குரு பார்க்குறார் இல்லையா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து ஒரு காலேஜஸ்க்கோ, ஒரு ஸ்கூலுக்கோ, இல்ல நீங்க ஒரு டாக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்தில் ஆடி முடிச்சு பேச்சுவார்த்தைகள் சொல்லுவாங்க தெரியுங்களா? பூ வைக்கிற ஃபங்ஷன், நிச்சயதார்த்தம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஸோ இனி 6 மாசத்துல வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது 100%. அதே மாதிரி பிசினஸ்ல விட்டு போன பார்ட்னர் வரக்கூடிய காலம். 2 பேருமே வந்து பிரிஞ்சிருப்பீங்க, இப்ப சேர்ந்துருவீங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்கா, இந்த மாதம் நீங்க சேர்ந்துருவீங்க. எல்லா நல்ல காரியமும் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனா வேலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து இன்னும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயங்கள் இன்னும் இல்ல. ஆனா அதற்கான பரிகாரங்கள் உங்களோட சுய ஜாதகத்துல அந்த எந்த கிரகங்கள் இருக்கோ அதன்படி நான் சொல்லும்போது அதுபடி பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டா கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமா இருக்கும். அப்ப சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இது என்ன ஆகும் அப்படின்னா, பதுங்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகள சொல்றேன், நீங்க இல்ல. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது. சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்கள சொன்னேன் இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கல. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ இல்ல வக்ரமா இருக்கோ அப்படின்னா, நீங்க கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க கோயில் பலன்கள் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பாக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்ப ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன் நடக்கல அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பத்தி நீங்க ஃபுல்லா வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்க கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்க பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்க. ஸோ ஸ்டோன்ஸ் மூலியமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு
மலையாளம் மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க, ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து கன்னி ராசியோட ஆவணி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வக்ர பார்வையான சனி பார்க்குறாரு. ஸோ திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்கான பேச்சுகள் நடக்கும். ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து சில பேர்த்துக்கு வந்து திடீர் திருமணம் நடக்கும், அவங்கள லவ் அக்செப்ட் ஆகும். அதற்கான சுப விரயங்கள், லக்னாதிபதியே 12ஆம் வீட்டில் சூரியனோட இருக்கார். சில தடைகள் பேச்சுக்கள் அப்படி இப்படின்னாலாம் வரும், ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினச்ச காரியம் நடக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரியவர் வந்து இவ்வளோ நாள் நீசமாக இருந்தார். இப்போ அழகாக வந்து என்ன பண்ணுறார், உங்களோட லக்னத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபைன் டைம் இந்த மாதம், ஆவணி மாதம். சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆடி முடிச்சு ஆவணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தும், மேஷத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலுமே வந்து ஏன்னா நீசமாக இருந்திருக்காரு இல்லையா, 2க்குரியவர் 10க்குரியவர்லாம் நீசமாக இருக்கும்போது என்ன எஃபர்ட் போட்டாலும் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படி கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கட்டும், சுப விரயங்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு விரயமாய் அதன் மூலியமாக லாபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்க போகுதுங்க சீரியஸாகவே. அதே மாதிரி வந்து இப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னதான் வந்து கண்டக சனியாக இருந்தாலுமே சனி வந்து இப்போ வக்கரமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எவ்வளோ தூரம் மந்தத்தன்மையாக இருந்ததோ, என்னென்னலாம் ஒரு விஷயங்கள் ஸ்லோவாக ப்ராசஸ்டாக போயிட்டு இருந்ததோ இந்த காலகட்டத்தில் ஸ்பீடாக போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய திருமணம் நீங்கள் வீட்டில் சொல்லணுமா நீங்கள் சொல்லலாம். சுயஜாதகத்தை பாருங்கள். முதல்ல வந்து நான் இப்போ இந்த பொது பலன்கள் மூலியமாக என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். ஆனால் சில கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது, யார் கூட சேர்ந்துருக்காங்க, என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காங்க, லோ டிகிரி ஹை டிகிரி, அதற்கான பரிகாரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட் மந்தில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாத பலன்களில் வந்து நிறைய பேர் கால் பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்லேருந்து எப்படியே கோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் நீங்களே உங்களை ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஸோ சுக்கிரன் சார்ந்த ஒரு தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் நடக்க போகுது இந்த காலகட்டத்தில்.
எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யோசிச்சு யோசிச்சு வந்து ஓகே நம்ம இதில நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஒர்க்ல இது நமக்கு ரொம்ப செட் ஆகுமா? பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருப்பீங்க. அதற்கான சில விரயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நடக்கும். இதுதான். ஸோ புதுசா தொழில் பண்றவங்க, வேலைக்கு போறவங்க, இல்ல வேலையிலேருந்து தொழில் நான் மாத்த போறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, தாயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் தேவை. ஹெல்த்த பார்த்துக்கோங்க. தந்தைக்கும் சரி ஹெல்த்த பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி செக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஸோ மாணவர்கள் நல்லா படிப்புல திறமைசாலியா வரப்போறீங்க. இவ்வளோ நாள் படிப்பு ஏறவே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி படிக்காத பையனே இவ்வளோ நல்லா மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ திருமணம், உங்களுடைய காதல் எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ வீட்ல சொல்லலாம். உங்களோட சுய ஜாதகத்த பார்த்துட்டு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாயிருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன்,
கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க, ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி இப்போ கொஞ்சம் நீசமாக இருக்கார். ஒரு மிட் ஆஃப் த மந்த்துக்கு அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் வீட்டுக்கு வராரு, அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன அப்படின்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 3ஆம் வீட்டில் குரு தனித்து இருக்கு, 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது வந்து இணைந்திருக்காங்க. அப்போ 2க்குரியவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கேது இருக்குது. சுகஸ்தானத்தில் ஒரு தடை. நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணக்கூடாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுப்பார், இந்த மாதத்தில் கொடுப்பார். 2 செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகள் கவனம். ஒரு விஷயத்தை முன்னோக்கி போயிட்டுருப்பீங்க, சடனாக அது வேண்டாம் அப்படின்ட்டுருவீங்க. 2 செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்குது. ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகை நீடிக்காமல் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3ஆம் வீட்டில் குரு மறைந்து இருக்கிறதுனால, அதுவும் சந்திரனோட வீட்டில் மறைந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அடிக்கடியான ஒரு எமோஷ்னல் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவர் வந்து 3 மறைந்து இருக்கும்போது என்ன அப்படின்னா மறைமுகமான ஒரு எதிரிகளின் தாக்கம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடம் புதன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கீங்க, இல்லை புதன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கீங்க, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனோட மறைந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிஸ்னஸில் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு விஷயங்கள் வராது. ஆனால் அது வந்து சூரியனோட சேரும்போது என்ன அப்படின்னா அந்தந்த பாதங்கள் மாறும்போது அஸ்தங்கமாகி அதெல்லாம் கொஞ்சம் விலகும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் வரும். லக்னாதிபதி 6ல் போய் உட்காரும் போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ்க்கு வந்து காசு கொடுப்பீங்க, அது வராமல் போகும், அதனால சில பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் சந்திக்க நேரிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப், அவங்க கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது, இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஏன்னா தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வந்து பார்க்குறாரு, 11ஆம் வீட்டில் இருக்காரு, அடுத்தது வந்து 3ஆம் பார்வை பார்க்குறாரு.
யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகமாக கடன் இந்த காலகட்டத்தில் வாங்க வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லக்னாதிபதி 6ல இருந்து உங்களை அதை இயக்க வைப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்து போகிறது ரொம்ப நல்லது. இல்லை வாங்கியே ஆகணும் அப்படின்னா சின்ன லெவல் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் இருந்து கரெக்டாக உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அழகாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களோடது. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ அவர் வந்து உங்களோட 6ஆம் வீட்டில் உட்காந்து மறைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். உங்களையே வந்து அதை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை இந்த டைம் நீ வாங்க உன்னால் முடியும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். சடனாக ஒரு கோர்ஸ் எடுப்பீங்க, இல்லை அடுத்த கோர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு மல்டி லெவல் ஆஃப் திங்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ பெண்களுக்கு செப்டம்பர் ஒரு ஸ்டார்டிங்கில் 2-3 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வருமானத்துலேருந்து அடிஷ்னலாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக முடிவு பண்ணக்கூடிய ஆள். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வைராகியமும் ஜாஸ்தி. எனக்கு 5ல் இப்போ வந்து சூரியனோட கேது இருக்காங்க, வைராகியம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை நான் மனசுக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு குலதெய்வ வழிபாடு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஸோ சனி வக்கரமாக இருக்காரு. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதற்கான பிளான் ஆடி மாதத்தில் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், ஆடி மாதத்தில் எதுவும் வேண்டாம், ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி இப்போ நீங்கள் போடலாம். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைமு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களில் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்.
ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுயஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலியமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பருவே ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய லக்னாதிபதி 6க்குரியவர் இப்போது 8ல், ஜாக்கிரதையாக இருக்கணும். 6, 8 சம்மந்தப்பட்டாலே வந்து வாகனம்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பயத்தை, ஒரு நெருடலை காமிக்கும். இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின், ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானம், பிரச்சனை, மூட்டு வலி, சகோதரர்களிடத்தில் பிரச்சனை, சொத்து விவகாரம் ப்ராப்ளம், இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, சூப்பராக இப்போ தான் செட் ஆச்சுங்கிற போது அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். பொதுவாக வந்து குரு எந்த வீட்டில் இருக்கார்? இப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் தானே, வருமானம் சூப்பராக வருமே. அப்படி கிடையாது, ஹார்ட் ஒர்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு நிம்மதியாக தூக்கம் இருக்காது இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா 2, 5க்குரியவர் வந்து உங்களுடைய பாதகாதிபதி வீட்டில் உச்சம். ஜென்ரலாக கிரகப்படி பார்த்தா 9ஆம் இடம் ரொம்ப லக்கான ஒரு விஷயமாச்சே. அந்த இடத்துல உச்சமாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும்ண்ணே. அப்படியே ஆப்போசிட். நல்ல வருமானம் வரக்கூடிய டைமில் என்னாகும், சில ஸ்டாப். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், அந்த வருமானத்தை கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து ஒரு பாதகம், ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த வருமானம் வரும். ஏன்னா 2, 5க்குரியவர் என்று இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரனோட வீட்டில் உச்சத்தில் இருக்கார்.
உங்களுக்கு அது பாதகஸ்தானம். ஸோ கோச்சாரத்துக்கு இது அக்செப்ட் ஆகுமா அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே வந்து அது கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ சுயஜாதகத்தில் இந்த விருச்சிக லக்னமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அழகாக ஃப்ளோவில் ஐயோ இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கார். ஸோ 3, 4க்குரியவர் வந்து 5ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கார். இந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வேண்டாம். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு சுயசாரத்தில் இருந்து தான் வந்து பார்க்குறாரு ஃபஸ்ட்டு. அப்போ வந்து உங்களுக்கு 6ம் 7ம் அந்த பார்வையிலேருந்து தான் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ ஜாக்கிரதை. அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ 8ல் இருக்கார் இல்லையா? அப்போ மிருகஸ்ரீடம் உடைந்த நட்சத்திரத்திலேருந்து அங்கே பார்ப்பார். அப்போ என்னாகும் அப்படின்னா அதோட இம்பேக்ட் இருக்கும். உங்களுக்கு யார் அவர்? ஸோ உங்களுடைய லக்னமாக இருக்கட்டும் 6ஆக இருக்கட்டும் 6க்குரியவர் 8ல். அப்போ பிரச்சனை கண்டிப்பாக ஆகும். ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை. ரோட்டில் ஏதாவது நீங்கள் பிரச்சனை பார்க்குறீங்களா, நீங்கள் சும்மா போய் நின்னீங்க அப்படின்னா அழகாக நீங்களும் இருக்கீங்க அந்த பிரச்சனைன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மூக்கு நுழைக்க வேண்டாம். எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடக்குது அந்த இடத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, வலிய வந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, வலி வந்த பிரச்சனையை எடுத்து நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கிட்ட மாதிரி சும்மா இருந்திருப்பீங்க. தானாக அதுக்கு நீங்கள் தான் வந்து சரி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்கள் மேலே போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகள் தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதே மாதிரி 8ங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். ஸோ கணவரோட ஹாரோஸ்கோப்பை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து புதுசான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சுப விரயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அது எது சார்ந்த ஒரு கிரகங்கள் மூலியமாக நடக்குது அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போது 7, 12க்குரியவர் 12ஆம் வீட்டில் ஆட்சி. ஸோ வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு உண்டான எல்லா சான்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா ப்ராசஸ் ஆகலே ஆகும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அப்ராட் போகணும்னு பிளான் பண்ணுறீங்களா, சடனாக உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆம்புலன்ஸ் டிரைவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கர்மம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். டீ வாங்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாமே சரியாயிடும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இதெல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாயிருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கலை, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு.
ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன், இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 7-8 வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ இந்த சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய நிமிஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ஃபேவராக வேணுமோ எல்லாமே சாதிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 5-10க்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ புதன் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன் கேதுவோடு இணைந்திருக்காங்க. வார்த்தைகளில் கவனம். அதாவது மோஸ்ட்லி கடக லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியிலோட பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சம்பவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ 2ல் சூரியன் ஆல்ரெடி வந்து அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இப்போ கோச்சாரத்தில் அவரோட ஆட்சி வீட்டில் இருக்கார். உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சூரியன் வந்து வார்த்தைகளை கடுமையாக்குவார். கூட கேது இருக்கும். புதன் விட்டுருங்க, புதன் புத்திசாலித்தனமாக 2 விதமாக பேச வைத்தாலுமே சூரியன் கேது இணைவு தன்னுடைய வார்த்தைகளில் கவனம்.
ஸோ 8க்குரியர் வக்கரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இது எல்லாமே கொஞ்சம் சரி செய்துக்குவீங்க. ஃபேவராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் வரைக்கும். சூப்பர் அமோகமாக இருக்குது கடகத்துக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ 3லேருந்து 4 சூப்பர். அதாவது என்ன அப்படின்னா ஒரு புதுசான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு ப்ளஷிங்காக நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில். யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சீரியஸாகவே ஜென்ரலாகவே வந்து யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே திடீர் மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. நிறைய பேர் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுதூர பயணங்கள் நிறைய போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய பயணங்கள் பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும். ஏன்னா செவ்வாய் வந்து 5, 10க்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. அப்போ என்னாகும் அப்படின்னா யாருக்கெல்லாம் குலதெய்வம் வந்து போவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதத்தில் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது. லக்னத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்கள் வீட்லேயே அப்போ என்னாகும் அப்படின்னா சில உபாதைகள், என்ன மாதிரியான உபாதைகள் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, சளி, இருமல் இதெல்லாமே கொடுப்பார். ஸோ 2ஆம் வீட்டில் வந்து கேது சூரியன் இருக்கும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை தேடியெல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து நார்மலாக பேசிக்கோங்க. எந்த ஒரு வாக்குறுதியும் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்த்த ஸ்டடீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து புது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா 7க்குரியர் வக்கரமாக இருக்கார், சூப்பர். ஏன்னா 7க்குரியர் அவரே தான், 8க்குரியவர் அவரே தான். ஆனாலும் 8 நல்லா இயங்கும். அப்போ பிஸ்னஸும் வரும், அதற்கான பிரச்சனைகளும் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் வருங்க, அதுக்கான ஒரு விரயங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அந்த விரயம் வந்து உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சரி செய்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் பாருங்கள். ஸோ இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்கு, என்ன மாதிரியான தசாபுக்தி நடக்குது, நம்ம என்ன மாதிரியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாராவது உங்களை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து யார் பேச்சையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கடகத்தை இப்போ திருமணம் ஆயிடுச்சா, ஒய்ஃபோட பேச்சை கேட்குறீங்களா, அவங்க அம்மாவோட பேச்சை கேட்குறீங்களா, இல்லை உங்கள் அம்மாவோட இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கிராஷ் வரும். ஏன்னா 2ல் சூரியன் உட்காந்துட்டாங்க இல்லைங்க, அந்த வார்த்தைகளில் கடுமை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. ஸோ தந்தை வழி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா 9க்குரியவர் வக்கரம். அதே மாதிரி வீடு கொடுத்த குரு வந்து அது லக்னத்தில் இருக்காரு. சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, தொழிலில் வந்து டபுள் ட்ரிபிளான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. நான் சொன்ன சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றிக்கோங்க, மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இதெல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்கள் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை.
அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கருமாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன் நடக்கல அப்படின்னா, இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.